வணக்கம் செல்லக்குட்டீஸ். ஒரு அழகான நட்சத்திரத்தை பற்றியும் அதை வானத்தில் சேர்க்க உதவிய 2 நண்பர்களை பற்றியும் ஒரு கதை கேட்க தயாரா? வாங்க கதை கேட்கலாம். அட, நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அது? ஏதோ விழுந்துடுச்சே. ஆமாம், இங்கே பாரு, இது ஒரு சின்ன நட்சத்திரம் போல. அடடா, இந்த நட்சத்திரம் ரொம்ப சோகமா இருக்கே. ஏன்? என்ன ஆச்சு குட்டி நட்சத்திரமே? நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? நான் தொலைஞ்சு போயிட்டேன். என் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதே குட்டி நட்சத்திரமே, நாங்க உனக்கு உதவுறோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை உன் வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிறோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இங்க பாரு. இதை வைத்து என்ன பண்ண போறோம்? இது ஒரு சின்ன படகு மாதிரி. இதுல நட்சத்திரத்தை வச்சு ஊதி மேலே அனுப்பலாம். ஐயோ, இது வேலை செய்யலையே. அன்று இரவு நிலா மாமா வந்துட்டாரு. அவர்தான் நமக்கு உதவ முடியும். நிலா மாமா, இந்த குட்டி நட்சத்திரம் தொலைஞ்சு போச்சு. நீங்க தான் இதை வீட்டுக்கு அனுப்பணும். கவலைப்படாதீங்க குழந்தைகளா, நான் உதவுகிறேன். உங்க நட்பு ரொம்ப நல்லா இருக்கு. நிலா தனது ஒளியை அந்த சிறிய நட்சத்திரத்தின் மீது வீசுகிறது. அந்த ஒளி மெதுவாக நட்சத்திரத்தை மேலே வானத்தை நோக்கி இழுக்கிறது. வாவ், நான் போறேன். நன்றி ஆப்பிள், நன்றி மாம்பழம். நீங்க ரொம்ப நல்ல நண்பர்கள். பாத்தியா மாம்பழம், நாம உதவி பண்ணினதுனால அந்த நட்சத்திரம் சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுச்சு. ஆமாம் ஆப்பிள், யாராவது கஷ்டத்துல இருந்தா நாம கண்டிப்பா உதவணும். அதுதான் நல்ல நண்பர்களோட கடமை. நண்பர்களே, பார்த்தீர்களா? ஒரு சின்ன உதவி கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதே உண்மையான நட்பு. நீங்களும் உங்க நண்பர்களுக்கு உதவுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.